பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அரக்கப்பாம்பும் இரு விலங்குகளும், பெண்ணும் அரக்கப்பாம்பும். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு பயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வி உற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்தின இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இரக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு! தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பது அழகே அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. ஆமென்.